ஹாய், குட்டியாக ஒரு ஸ்டோரியில் இன்றைக்கி சமையலோட ஒரு ஸ்டோரி பார்க்க போகிறோம். இன்றைக்கி என்னென்னா, ஆப்பத்துக்கு தான் நான் ஊற வச்சுருக்கேன். 1 கப் பச்சரிசி, 1 கப் புழுங்கல் அரிசி, 3 ஸ்பூன் உளுந்து, 1 ஸ்பூன் வெந்தயம் போட்டு நல்லா ஊற வச்சுட்டேன். 3 ஹவர்ஸ் ஊற வச்சுட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டேன். நான் கொஞ்சன்றதுனால மிக்சியில் போட்டுட்டேன். நீங்கள் நிறைய போட்டிங்கன்னா கிரைண்டரில் போட்டுக்கோங்க. நல்லா ஊற வச்சுட்டு அரைச்சிட்டேன்னா, அடுத்து மறுநாள் காலைல எடுத்தது இது. நல்லா புளிச்சிடுச்சு. இந்த கரண்டி ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா எங்கள் மாமியார் தோசை ஊற்றுறது, ஆப்பம் ஊற்றுறதுலாம் இந்த கரண்டியில் தான் ஊற்றுவாங்க. இந்த ஹோட்டல்லாம் கிண்ணத்தில் மாவு வச்சுட்டு ஊற்றுவாங்கல்ல, அதே மாதிரி தான் இருக்கும். இந்த கரண்டியில் ஊற்றும்போது ரொம்ப சூப்பராக வரும். ஓகே, கதைக்குள்ளே போகலாம். என்ன கதைனா, ஒரு ஊரில் அரசர் எல்லா மக்களையும் அவரோட அரண்மனைக்கு வர சொல்கிறாரு. எல்லாரும் வந்துடுறாங்க. அவர் என்ன சொன்னார்னா, ஒரு நுழைவாயில நான் பூட்டி வச்சுருக்கேன். அந்த நுழைவாயில யார் திறக்கிறீங்களோ அவங்களுக்கு 1000 பொற்காசுகள் கொடுக்குறேன். ஒரு வேலையும் நான் அரசவையில் கொடுக்குறேன். அப்படி யாரால் திறக்க முடியலையோ அவங்களோட 2 கையையும் நான் வெட்டிடுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. முதல்ல சொன்னதை கேட்டு எல்லா மக்களும் சந்தோஷப்பட்டாங்க. 2வது சொன்னதை கேட்டு எல்லாரும் பயந்துட்டு யாருமே காம்படிஷனில் சேரலை. ஆனால் ஒரு பையன் மட்டும் நான் சேர்ந்துக்கிறேன் அப்படின்னு கை தூக்குறான். அவனை மக்கள் எல்லாரும் பயமுறுத்துறாங்க. நீ சேர்ந்துக்கிட்டு தோற்று போனால் உன் கை போயிடும், நீ எப்படி சாப்பிடுவ, எப்படி வேலை பார்ப்ப, நீயும் கலந்துக்காத எங்களை மாதிரி அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அவன் சொல்கிறான், நீங்கள் எல்லாரும் தோற்று போகிறத தான் நினைக்கிறீங்க, நான் ஜெயிக்க போகிறத தான் நினைக்கிறேன். அதனால் நான் கலந்துக்க தான் போகிறேன். சப்போஸ் நான் ஜெயிச்சிட்டேன்னா எனக்கு பரிசு கிடைக்கும், வேலையும் கிடைக்கும். தோத்தா என்ன, 2 கை தானே, பரவாயில்ல, 2 கை இல்லாமல் கூட நான் இருந்துப்பேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கலந்துக்கிறான். அவன் போய் அந்த நுழைவாயில் திறக்கிறான். அவன் கையை வச்சோடனே கதவு திறந்துடுது. அவனுக்கு ரொம்ப ஷாக். என்னடா அது, கையை தான் வச்சோ திறந்துருச்சு அப்படின்னு. மன்னா, என்ன இப்படி கையை வச்சோன்னே திறந்துட்டு, நீங்கள் பூட்டி வைக்கலையா அப்படின்னு கேட்குறான். நான் பூட்டியே வைக்கல, சும்மா தாழ்பால் தான் போட்டு வச்சேன். நம்ம ஊரில் யாருக்கு தைரியம் அதிகம்னு பார்க்க தான் இந்த காம்படிஷனே நான் வச்சேன்னொன்னே எல்லாரும் ஷாக் ஆயிடுறாங்க. ஆஹா, நம்மளும் கலந்துருக்கலாமே அப்படின்னு. இந்த கதையிலேருந்து என்ன தெரியுது? ஒரு விஷயத்தில் கலந்துக்காமே நம்ம தோற்றுருவோன்னு நினச்சிக்கிட்டே இருந்தோன்னா தோற்றுருவோம். ஸோ கலந்துப்போம், எல்லாத்துலேயுமே நம்ம ஜெயிப்போம். தேங்க்யூ.